10ஆம் வகுப்பு தமிழ் முதல் இயலில் உள்ள இலக்கணம் பார்க்கலாம். அதில் எழுத்து ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இனி இந்த வீடியோவில் சொல் பார்க்கலாம். சொல்லை பற்றி பார்க்கலாம். சொல்லுன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு வார்த்தை, அதுதான் சொல். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ். இதில் ஒவ்வொன்றும் வாரது இதெல்லாம் சொல். அப்போ சொல்லுன்னா என்னென்னு பார்ப்போம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். அப்போ சொல்லுன்னா என்னென்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். இந்த சொல் இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும், 3 வகை இடங்களை குறிக்கும், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். அதாவது இரு திணை 5 பால் 3 இடங்கள் இதில் எல்லாம் வரும். இரு திணை 5 பால் 3 இடங்களில் வரும். அதாவது உலக வழக்கிலையும் வரும், செய்யுள் வழக்கிலையும் வரும், வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். அடுத்தது மொழி. 3 வகை மொழிகளை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையான மொழிகள். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த பெயர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனிமொழின்னா ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்கும், அதாவது ஒரு சொற்றொடர் மட்டும் இருக்கும். தொடர்மொழினா 2-3 சென்டென்ஸ் சேர்ந்து வர்றது தொடர்மொழி, அதுதான் தொடர்மொழி. பார்ப்போம். இதில் நன்னூலில் இந்த 3 வகை மொழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம், தொடர்மொழி பல பொருள் அன, பொது இருமையும் ஏற்பன. இது நன்னூலில் கூறிய ஒரு பாடம். அப்புறம் தனிமொழின்னா என்னன்னு பார்ப்போம். தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. எடுத்துக்காட்டு கண், படி, கண்ணன், படித்தான், இதெல்லாம் என்னது தனிமொழி. அதில் கண், படின் அப்படின்னு வர்றது பகாபதம். கண்ணன் படித்தான் பகுபதம். கண் படினா இதை பிரிக்க முடியாது, அதனால் இது என்னது பகாபதம். இதை பிரிக்கலாம், கண் கூட்டல் இன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம், அதான் பகுபதம். அடுத்து தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். அப்போ பொதுமொழின்னா என்னது? அது தனித்து நிற்கும் ஒரு பொருளையும் பிரிந்து சென்று வேறொரு பொருளையும் தருவதுதான் பொதுமொழி. எடுத்துக்காட்டு 8னா நமக்கு எல்லாமே தெரியும், அது ஒரு எண்ணெய் குறிக்கும். வேங்கைன்னா அது ஒரு மரம்னு தெரியும், வேங்கைன்னு மரத்தை குறிக்கும். இதை நம்ம பிரித்து வரும்போது எள் கூட்டல் தூன்னா எள் கூட்டல் தூ, வேம் கூட்டல் கைன்னு இதை பிரித்தோன்னா எப்படி பொருள்? எல்லை உண். எள் கூட்டல் தூன்னா என்னது? எல்லை உண். வேம் கூட்டல் கைனா வேகின்ற கை அப்படின்னு வேறு பொருளை தருது. அப்போ நம்ம முதல்ல படித்தது என்னது? 8ன்னா ஒரு நம்பர். அது இது பிரியும் போது என்னது? எல்லை உண்ணுன்னு அர்த்தம் ஆயிடுது. இதுதான் பிரிந்து செல்லும் போது அது இன்னொரு பொருளையும் தெரியுது, அந்த பொதுமொழி. அடுத்தது தொழில் பெயர் படிக்கலாம். தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். தொழில் பெயர் அல், தல் அப்படின்னு உள்ள விகுதியில் முடியும். ஈதல், நடத்தல், இதெல்லாம் தொழில் பெயருக்கு எக்ஸாம்பிள். இதில் விகுதி பெற்ற தொழில் பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். வினை அடின்னா இதுதான் வினையடி. நட, வாழ், ஆள் அப்படின்னு கட்டளையாக சொல்லியது தான் வினையடி. இதுக்கு கூட விகுதி, இந்த தல், கை, அல் இதெல்லாம் சேரும்போது வர்றது என்னது? விகுதி பெற்ற தொழில் பெயர். நடத்தல், வாழ்க்கை, ஆளல் இதெல்லாம் விகுதி பெற்ற தொழில் பெயர். அடுத்தது ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்கு. நட என்பது வினையடி, நடை, நடத்தல், அப்படி வித்தியாசம் வேறு பொருளையும் வரும். அடுத்து எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை பொருள் வருவது எதிர்மறை தொழில் பெயர். அதாவது நடவாமை, கொல்லாமை, பொய்யாமை அப்படி ஆப்போசிட்டாக வர்றது என்னது? எதிர்மறை தொழில் பெயர். அப்புறம் முதல்நிலை தொழில் பெயர். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயராதல் முதல்நிலை தொழில் பெயர் ஆகும். விகுதி பெறாமல் வினை பகுதியே தட்டு, உரை, அடி இப்படி கட்டளையில் வரும். இச்சொற்கள் தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்ற பொருள்படும் போது முதல்நிலை தொழில் பெயர்கள் ஆகின்றன. அப்புறம் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர்.
விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி இருக்காது. எடுத்துக்காட்டு பேரு. பேர் என்னது? பெருன்னு உள்ளதான் முதநிலை திரிந்து பேருன்னு வந்துடும். ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கெடுதல், அது முதல் நிலையில் கெடுன்னு வரும். முதல்நிலை திரிந்த அப்புறம் வந்தது கேடு. சுடுதல், சுடு, சூடு. இதெல்லாம் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சிலெல்லாம் இது கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னால் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். இப்போ வினையால் அணையும் பெயர் 3 இடங்கள்லையும் வரும், 3 காலத்துக்கு வரும். எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது எக்ஸாம்பிள். அதாவது ஒரு செய்யவங்களை குறிக்கியதானது வினையால் அணையும் பெயர். ஸோ தொழில் பெயருக்கு வினையால் அணைக்கும் பெயருக்குள்ள வேறுபாடு பார்க்கலாம். தொழில் பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். வினை நம்ம செயலை தான் குறித்து நிற்கியதானது தொழில் பெயர். வினையால் அணையும் பெயர் என்னது? அந்த தொழிலை செய்யவங்களை குறிக்க. இப்போ வந்தாள், அவள் வந்தாள், அவள் வந்தாள். அதை வந்தாள் அந்த செயலை குறிக்கவங்க. அப்போ அந்த வந்தாள் தான் வினையால் அணையும் பெயர். அதே மாதிரி காலம் காட்டாது. தொழில் பெயரை வச்சு காலம் நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. நடத்தல், கெடுதல், இதை வச்சு எந்த காலமே கண்டுபிடிப்ப. காலம் காட்டாது. இது காலம் காட்டும். வந்தாள்னா இறந்த காலம். வந்து கொண்டு இருக்கிறவள் அப்படியெல்லாம் வரும்போது காலம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். படற்கைக்கே இது உரியது. இது 3 இடத்திற்கும் உரியது. தொழில் பெயர் பாடுதல், படித்தல். எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல் தொழில் பெயர். வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவள், படித்தவர், சென்றவர், விளையாடியவர் அப்படியெல்லாம் வர்றது வினையால் அணையும் பெயர். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.